ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சமையல் காட்ட போகிறேன்னா கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காட்டி தரப்போகிறேன். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கப்பு கொண்டக்கடலையை நேற்று ராத்திரியே நான் ஊற வச்சுருக்கேன். 4 கத்திரிக்காய், 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, மசாலாவுக்கு ஒரு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1/4 மூடி அவ்வளோ தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம், 1 இன்ச் அவ்வளோ பட்டை, 5 கிராம்பு, 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் அவ்வளோ சோம்பு, தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ மல்லித்தூள், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, தாளிக்கிறதுக்காக எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, வெங்காயம், கடுகு. முதல்ல நம்ம இப்போ ஒரு குக்கரில் 2 கிளாஸ் அளவு தண்ணி வச்சு நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையை அதில் போட்டு ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கொண்டக்கடலையை போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க வேகிறதுக்கு. இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டல்லேருந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் சுண்டல் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாக்காக எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருளெல்லாம் போட்டு மிக்சியில் ருப்பிக்கோங்க. நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக வச்சுருக்கிற பொருள்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலை கூட அதிலே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அதிலே சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை கூடயே சேர்த்து வேங்க. இப்போ மிக்ஸி ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் அதிலே போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாலாம் காய்கறி கூடயே சேர்த்துக்கோங்க. மசாலா ஊற்றுனதுக்கப்புறமா காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. இதனால் நம்ம ஃபஸ்ட்டு கடலை வேகும் போது கூட உப்பு போட்டிருக்குறோம் நம்ம, அதனால் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை 2 போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சதெல்லாம் எடுத்து அந்த குழம்புக்குள்ளேயே ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா குழம்பு ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எங்கள் சேனல் பார்த்துன்னு இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.